வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. ஆசான் அருட்தந்தை வேதாத்ரி மகரிஷி அவர்கள் நம்மோடு சூக்குமமாக நிறைந்திருந்து நம்மை என்றென்றும் வழி நடத்துவாராக. உலக சமுதாய சேவா சங்கம், ஸ்கை, நார்வே, டென்மார்க் அறக்கட்டளைகள் இணைந்து தினந்தோறும் நடத்துகின்ற இந்த இணையவழி நிகழ்விலே இணைந்துள்ள அனைத்து வேதாத்திரிய உறவுகளுக்கும் இனிய காலை மாலை வணக்கங்கள். வாழ்க வளமுடன். ஒவ்வொரு நாளும் இந்த நிகழ்வை சிறப்பாக வழிநடத்தி ஒருங்கிணைத்து நடத்தி கொண்டிருக்கக்கூடிய ஸ்கை, நார்வே, டென்மார்க் அறக்கட்டளையை சார்ந்த அனைத்து அன்புள்ளங்களுக்கும் மனமார்ந்த நன்றிகளும் வாழ்த்துக்களும். இந்த அருமையான வாய்ப்பினை நல்கிய இறைநிலைக்கும் குருவுக்கும் எங்களை வழிநடத்தி கொண்டிருக்கும் முதுநிலை பேராசிரியர் பெருமக்கள் அனைவருக்கும் மனமார்ந்த நன்றிகளும் வாழ்த்துக்களும். மகரிஷி அவர்கள் நமக்கு கொடுத்திருக்கக்கூடிய ஞான களஞ்சிய கவிகளிலிருந்து ஒவ்வொரு புதன்கிழமையும் வியாழக்கிழமையும் நாம ஒரு கவியை எடுத்து ஆய்ந்து அதை நம்முடைய கருமையத்தில் பதித்து கொண்டிருக்கிறோம். அந்த வகையிலே இன்னைக்கு மனம் அப்படிங்கிற தலைப்புல மகரிஷி கொடுத்திருக்கக்கூடிய முதல் கவிதை தான் இன்னைக்கு நாம பார்க்க இருக்கிறோம். நமக்கு குருநாதர் கொடுத்திருக்கக்கூடிய இந்த வாழ்க்கை கல்விக்கு நம்ம கொடுத்திருக்கிற மகரிஷி கொடுத்த பெயர் என்னங்க? மன வளக்கலை. ஏன்னா நம்ம மனிதன் அப்படிங்கிற பெயரோட வாழ்ந்துகிட்டு இருக்கோம். அந்த சொல் அதை பிரிச்சு பார்த்தா என்னங்க? மனதை இதமாக வைத்துக் கொள்ளவன் மனிதன். மனம் கூட்டல் இதன் மனிதன், நமக்கு தெரிஞ்சதுதான். அப்போ மனிதன் பிறப்பிக்கப்பட்டதனோட நோக்கம் என்ன? இறைநிலை உணர்வு பெற்று அறநெறியோடு வாழ்ந்து ஒவ்வொரு கணமும் இதமா வாழணும். சரி, அந்த இதம்ங்கிறதுக்கான எல்லை எது? ஒருவரிடம் கேட்கிறோம், அவங்களுக்கு வேண்டியதுக்கான பெரிய பட்டியல் இருக்கு, அதெல்லாம் கிடைச்சதுன்னா நான் இதமாக இருப்பேன் அப்படின்னு சொல்றோம். ஒரு பழைய பாடல்ல வரும் தெரியுமா? கடவுள் ஒருவார் உலகை காண தனியே வந்திருந்தார், கண்ணில் கண்ட மனிதனை எல்லாம் நலமா என்றார். ஒரு மனிதன் வாழ்வை இனிமை என்றான், இன்னொரு மனிதன் அதுவே கொடுமை என்றான், படித்தவனோ உடனே சிரித்து விட்டான் அப்படின்னு ஒரு பாடல். அப்படித்தானே ஒவ்வொருத்தருக்கும் அந்த இதத்துக்கான எல்லை அவங்கவுங்களுக்கான தேவையை பொறுத்து அமைஞ்சிருக்கு. அந்த மனம் அப்படிங்கிற ஒரு அரூபமான ஒன்று, மறைபொருளாக இருக்கக்கூடிய ஒன்று, அது எப்போ இதம் அடையுதுங்கிறது அந்த மனம்தான் முடிவு செய்யணும். இன்பமும் துன்பமும் தான் மாறி மாறி மனிதன் அனுபவித்துக் கொண்டு இருக்கிறோம். நோக்கம் என்னன்னா, எனக்கு துன்பம் தவிர்த்த இன்பமான வாழ்க்கை வேணும். ஆனா இது ரெண்டுக்கும் அப்புறம் ஒரு அமைதின்னு ஒண்ணு இருக்கு அப்படிங்கிறத குருமார்கள் நமக்கு சொல்லி கொடுக்குறாங்க. இந்த மனத்தை உடைய மனிதன் இறைநிலைங்கிற தோட்டத்துல பூத்த இறுதி மலர் அப்படின்னு மகரிஷி குறிப்பிடுவான். அந்த ஆறாவது பிறத்த மனிதனிடம் இந்த உயிர் என்கின்ற ஒன்று இருக்கு. அந்த உயிரினுடைய அளவுக்கு ஏத்த மாதிரிதான் ஓரறிவு, இரண்டறிவு, மூன்றறிவு, நான்கறிவு, ஐந்தறிவு, ஆறாவது அறிவு படைத்த மனிதன். இந்த இந்த உலகத்துல, இந்த பிரபஞ்சத்துல தோன்றிய அனைத்து பொருள்களுக்குள்ளேயும் அறிவு இருக்கு. அசேதன பொருள்னு சொல்றோம், அதுல உயிரினுடைய ஓட்டம் சரியா இல்லையே ஒழிய அதற்கும் மனம் என்ற ஒன்று இருக்கு, அறிவுங்கிற ஒன்று இருக்கு. ஆனால் அந்த உணரக்கூடிய ஆறாவது நிலைக்கு போகல. ஏன்னா மகரிஷி என்ன சொல்றாங்க? எது ஜீவன் அப்படிங்கிறதுக்கும் எது ஜீவன் இல்லைங்கிறதுக்கும் ஒரு அருமையான விளக்கம் கொடுக்கறாங்க. ஒரு 8 சிறப்பு இயக்கங்கள் இருந்தா அதுதான் உயிருள்ள பொருள். உடல், உயிர், ஜீவகாந்தம், கருமையம், மூளை, உள்ளம், மனம், புலன்கள். இப்போ இந்த 8ல 1 குறைஞ்சாலும் அது உயிரில்லாத பொருள் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அப்ப இந்த கருமையம் என்கின்ற ஒன்று உயிர்கள்னு தோன்றி ஓரறிவுல இருந்துதான் வருது. ஏன் அப்படிங்கிறதுக்கும் மகரிஷி நமக்கு விளக்கம் கொடுத்துட்டாங்க. உடல்ல எந்த தோற்றமா இருந்தாலும் அந்த தோற்றத்துக்கான உருவம் அந்த தோற்ற பொருளுக்குள்ள ஓடிக்கிட்டு இருக்கக்கூடிய உயிராற்றல் சரியாக முறையாக ஒரு வட்டத்துல ஓடுச்சுன்னா அதுக்கு மையம் அமைஞ்சிடும். அங்கேதான் ஓரறிவு தோன்றிவிட்டது.
அப்ப அது வரைக்கும் அசேதன பொருட்கள்னு சொல்றமே, அதுக்குள்ளேயும் உயிர் இருக்கு. ஆனால் கருமையம் இல்ல. 7 இருக்கு, 6 இருக்கு, 4 இருக்கு, 5 இருக்கு, 8 வந்தா தான் அத உயிர்ன்னு சொல்றோம். அப்ப இப்படித்தானே நம்மளோட தன்மாற்றம் வந்தது. நம்மளோட பிளாஷ்பேக் பார்த்தோம்னா, எல்லாருக்கும் ஒரு பொதுவான ஒரு கதை தான் இருக்கு. அப்ப அந்த கதையின் மூலம் வந்திருக்கோமே நாம, மனதை இதமாக வைத்துக் கொள்ளணும்னு பிறப்பிக்கப்பட்டிருக்கோமே, இந்த மனம்ங்கிறது என்ன? அதுதான் இன்றைய பாடல் விளக்குது. கருமூலம் எண்ணிறந்த பிறப்பால் வந்த கருத்தாற்றல் அடிப்படையாய் அமைய பெற்று. முதல் இந்த 2 வரி. கருமூலம் எண்ணிறந்த பிறப்பால் வந்த கருத்தாற்றல் அடிப்படையாய் அமைய பெற்று. இப்போ உயிர்கள் இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய தோற்றங்களை 2ஆ பிரிக்கிறோம். ஒன்று உயிரற்ற பொருட்கள், ஒன்று உயிருள்ள பொருட்கள். அந்த உயிருள்ள பொருட்கள்ங்கிற அடிப்படையில அந்த பகுதியில தான் மனிதன் வரும், ஓரறிவுல இருந்து தொடங்கி. அப்போ நமக்கான கருத்து ஆற்றல் எங்கிருந்து வந்ததுன்னு சொல்றாங்க? இந்த கருமையத்தின் மூலமாக. எண்ணிறந்த பிறப்பு, புல்லாகி பூடாகி புழுவாகி மரமாகி பல்மிருகமாயின்னு பாடினாங்களே. அப்ப அது போல அந்த ஓரறிவு தாவரத்துல இருந்து இன்று நாம் வரை வந்த அத்தனையும் நமக்குள்ள பதிவா இருக்கு. கருமூலம் எண்ணிறந்த பிறப்பால் வந்த கருத்தாற்றல் அடிப்படையாய் அமைய பெற்று. அப்ப இது எதுவா இருக்கு? நமக்கு பேசிக் குவாலிட்டிஸா இருக்கு. நம்மளோட சஞ்சித கர்மமாக. இப்ப இந்த எண்ணிறந்த பிறப்புல நம்ம அப்பா அம்மா, நம்ம தாத்தா பாட்டி, அதுக்கு முன்னாடி இருக்கவங்க அத்தனை பேரும் இருக்காங்க இல்லைங்களா? அப்ப அவங்க அத்தனை பேரும் இணைந்தது தானே நம்முடைய பிறப்பு. அந்த ஓரறிவு தாவரத்துல இருந்து நம்முடைய தாய் தந்தை வரை இத்தனை பிறப்புகளுக்கு உள்ள அத்தனை விஷயமும் இந்த சின்ன சிப்புக்குள்ள இருக்கு. இது அடிப்படை பதிவாக வந்துச்சு. அதுக்கப்புறம் அப்ப அந்த அடிப்படை பதிவின் வெளிப்பாட்டுல நம்ம ஒரு சில செயல்களை செய்யறோம் இல்லையா? அது இப்போ விலங்குகளுக்கு என்று ஒரு அடிப்படை பதிவு இருக்கு. அதன் அடிப்படையில அது வருது இல்லையா? ஒரு ஒரு இனப்பெருக்கம் அப்படின்னு தொடங்க, ஆண் பெண் அப்படிங்கிறது எப்போ இருந்து தொடங்குச்சு? அது 2 3வது அறிவுல இருந்து தொடங்குச்சுன்னு சொல்றாங்க. அப்ப அதற்கப்புறம் அது இணைப்பு ஏற்பட்டு அடுத்த பிறவி வருகிறது. அந்த பிறவிக்கான உணவை அந்த தாய் தந்தை தாய் கொடுக்கிற மாதிரியும் அந்த பாலூட்டிகள்லாம் வரும்போது அதற்கென அந்த உணவை உடனே பிறந்த உடனே சாப்பிடணும் அப்படிங்கிறது இன்பில்ட்டா உள்ளுக்குள்ள இருக்கு இல்லையா? அதுவும் தேடி போறது இல்ல, கஷ்டப்படுறது இல்ல. உடனே அம்மா கிட்ட போய் தனக்கான உணவை எடுத்து குடிக்குது. அப்ப அதற்கான அந்த கருத்தாற்றல் அங்கே உள்ள இருக்கு. அந்த டிஎன்ஏக்குள்ள இருக்கிறது அப்படியே குழந்தை வரைக்கும் வருது. அதுல கொஞ்சம் மாறுபாடு இருக்கு இல்லைங்களா? இப்ப ஒரு ஆடோ மாடோ அது கண்ணு போட்டு அடுத்த ஒரு 2 நிமிஷத்துல எழுந்து நின்னு நடந்துடும். அது கூட சொல்லுவாங்க, இந்த ஒட்டகச்சிவிங்கி இருக்கு இல்லைங்களா? அது எவ்வளவு பெரிய உயரமான ஒரு மிருகம். அது குட்டி போட்டுதுன்னா எப்படி கீழே விழும் குழந்தை, அந்த குட்டி இல்லைங்களா? இவ்வளவு உயரத்துல இருந்து விழுந்த உடனே இந்த தாய் என்ன பண்ணுவாங்க, அதை காலால எட்டி ஒரு உதைக்குமா. உதைச்ச உடனே அது எங்கேயோ போய் விழுந்து அந்த விழுந்த வேகத்தில் எழுந்து நடக்க தொடங்கிவிடும். நமக்கு பார்த்தா தோணும், கொஞ்சம் கூட இரக்கமே இல்லாத அம்மா பொறந்த உடனே எட்டி உதைக்குது பாருன்னு தோணும். ஆனா இது இங்கே கருத்தாற்றல் உள்ளுக்குள்ள இன்பில்ட்டா இருக்கு, அடிப்படை பதிவா இருக்கு. ஏன்னா அது நடக்கணும்னா அதற்குள்ள ஒரு அசைவு, ஒரு அதிர்வு ஏற்படணும் இல்லைங்களா? அப்ப அதற்கு எழுந்து நடந்து அது கழுத்தெல்லாம் அந்த உயரத்துக்கு வளர்ந்தாதான் அது அதுவாக அந்த ஒட்டகை சிவிங்கி இனத்துல அதற்கென இருக்கக்கூடிய குணாதிசயங்களோட வாழ்ந்து கொண்டிருக்கும். அப்ப இப்படித்தான் வந்தது நம்மோட கருத்தாற்றல். அடுத்தது குழந்தையாக, ஆறறிவு படைத்த மனிதனாக பிறக்கும் போது பாத்தீங்கன்னா அந்த அத்தனை இன்பில்ட்டும் இருக்கு இல்லைங்களா? அந்த தாயிடம் குழந்தை உணவு எடுத்துக் கொள்வதற்கு எந்த டாக்டரோ, எந்த நர்ஸோ, எந்த உறவுகளோ சொல்லிக் கொடுப்பதில்லை. அப்போ இதுதான் மகரிஷியோட முதல் 2 வரி. கருமூலம் எண்ணிறந்த பிறப்பால் வந்த கருத்தாற்றல் அடிப்படையாய் அமைய பெற்று. அதுக்கப்புறம் உருவெடுத்துருச்சு. உருவெடுத்த பின் உடலால் அறிவால் துய்த்த உணர்ச்சி, பழக்கம், ஒழுக்கம், விளக்கம். முதல்ல இது கொஞ்சம் கொஞ்சமா பார்க்கலாம். உருவெடுத்த பின்னாடி
உடலால கிடைக்கிற, அறிவால கிடைக்கக்கூடிய உணர்ச்சி. என்னதுங்க? பொறந்த குழந்தைக்கு முதல்ல அம்மா கிட்ட பால் குடிச்சிருது. அது இயல்பாக அடிப்படை அமைய பெற்ற அந்த உள்ளே இருக்கக்கூடிய கருத்தாற்றல் செய்ய வச்சிருது. அதற்கு அடுத்தது அதுக்கு வித்தியாசம் தெரியுமா? தெரியாது. அதற்கு நாக்குல உடனே எதையோ ஒண்ணு தொட்டு வைக்கிறாங்க இல்லைங்களா? ஒரு தேன் கரைச்ச தண்ணியையோ, இல்ல தேனையோ, ஏதோ ஒண்ணு சர்க்கரை கலந்த தண்ணீர என்ன நெனச்சுக்கிறோம் நம்ம? அந்த இனிப்பு அந்த குழந்தைக்கு வாழ்க்கையெல்லாம் இனிப்பா இருக்கட்டும், அப்படிங்கிற ஒரு பழக்கம், அதனால் ஏற்பட்ட ஒரு வழக்கம். அது ஒழுக்கமாக. அந்த செயல்னால யாருக்கும் துன்பம் இல்ல. ஆனா ஒரு குழந்தைக்கு கொடுக்கக்கூடிய அளவு இருக்கு. இல்லைங்களா? இன்னைக்கு மருத்துவர்கள் அத ரொம்ப அழகா நமக்கு விளக்குறாங்க. அப்ப அந்த மாரி ஒரு சொட்டு வச்ச உடனே, அங்கே அந்த உடல் ஒரு அனுபவத்த பெறுது. இல்லையா? அதுக்கு இதுவரைக்கும் தெரியாது. ஆனால் அங்கே இனிப்பு அப்படிங்கிற ஒரு விஷயம் நாக்குல பட்ட அடுத்த கணம், அது அப்படி நாக்க சுழற்றி சுவைக்குது. சுவைச்ச உடனே வருதே ஒரு அனுபவம். அந்த அனுபவத்த அங்கே அதனுடைய கருமையும் பதிவு செய்து விடுகிறது. அப்ப அதனோடு என்ன ஆகுது? அதுக்கப்புறம் வெறும் தண்ணிய குடுக்கும்போது, இல்ல பால்ல சர்க்கரை இல்லாம கொஞ்சம் வளர்ந்து விட்டு கொடுத்தா, அந்த குழந்தை துப்புறது. முதல்ல இருந்தே அதற்கு எது அறிமுகப்படுத்தப்பட்டதோ, அத வாங்கி அந்த கருமையம் வச்சுக்கிச்சுன்னா, அதுதான் பழக்கமா, வழக்கமா போயிடும். இன்னைக்கு பார்க்கிறோம். நிறைய தாய்மார்கள் குழந்தைகளுக்கு ஒரு சில விஷயங்கள் வேண்டாம். முதல்லயே கொடுக்க வேண்டாம் அப்படின்னு, இப்போ சுகர் அப்படிங்கிற அந்த சர்க்கரையோ, அந்த சீனியோ, தேனோ அவங்க பழக்கறதே இல்ல. அப்ப அங்க என்ன பழக்கம் அந்த குழந்தைக்கு உருவெடுத்த பின் வந்த பழக்கம்? அந்த பாலோ, குடிக்கக்கூடிய உணவுல அந்த இனிப்புங்கிற சுவை தெரியாத போது, அங்க அந்த பழக்கம் எப்படி இருக்குங்க? எங்க பால் கிடைச்சாலும் குடிச்சுக்குது இந்த குழந்தை. அப்போ அந்த கருத்தாற்றலோட உருவெடுத்த பின் உடலால், அறிவால் துய்த்த உணர்ச்சி, பழக்கம், ஒழுக்கம், விளக்கம்னு சொல்றோம். இப்ப ஒரு சில விளக்கம். இப்போ அந்த குழந்தை கொஞ்சம் எந்திரிச்சு உட்கார்ந்து கைகளினால எதையோ ஒண்ணு பிடிக்கிறது. எதை எடுத்தாலும் முதல்ல எங்க வைக்குங்க குழந்தை? முகர்ந்து பார்க்காது. காதுல சத்தம் வருதான்னு பார்க்காது. உடம்போட தொட்டு பார்க்காது. முதல்ல என்ன பண்ணுங்க? வாயில எடுத்துதான் வைக்கும். இல்லையா? எந்த குழந்தை என்னதா இருந்தாலும் சரி. ஒரு எறும்பு போயிட்டு இருந்ததுன்னா, குழந்தைக்கு தெரியாது. அந்த அறிவுக்கு அந்த பழக்கம், அது இன்னும் பதிவு செய்யப்படவில்லை. அது ஒரு உயிர். அத தொடக்கூடாது நம்மன்னு தெரியாது. அந்த விளக்கம் கிடைக்கின்ற வரை என்ன பண்ணும்? டக்குன்னு அந்த எறும்ப பிடிச்சு வாயில வைக்கும். பார்த்திருக்கோமா? இல்லைங்களா? அப்ப இது எங்க இருந்து வந்தது? அங்கே அடிப்படையா எண்ணிறந்த பிறப்பால் வந்த கருத்தாற்றல். அந்த விலங்குகள் எதை ஒன்றையும் முதல்ல வாய் மூலமாகத்தான் உணரும். இல்லையா? ஐந்தறிவு படைத்த ஜீவன்கள் நடக்கும்போது, ஒரு கரையான் புத்து இருந்தாலும் சரி, ஒரு செடியா இருந்தாலும் சரி, முதல்ல வாயைக் கொண்டு வைக்கும். அப்புறம் மூக்கால நுகரும். அந்த விஷயங்கள உணர்ந்து கொள்ளும். அப்ப அங்கே அந்த கருத்தாற்றல் அதற்குள்ள இருக்கு. அது என்ன பண்ணுங்க? எது கிடைச்சாலும் வாயில வைக்கும். மண் எடுத்து சாப்பிடும். இல்ல ஒரு ஓடுகின்ற பூச்சிய கூட புடிச்சிருங்க. ஏன்னா பயம் கிடையாது அந்த குழந்தைக்கு. அது கடிக்கும் அப்படிங்கிறது அதுக்கு விளக்கம் தெரியாது. அப்போ நம்ம ஒரு விளக்கம் சொல்றோம். இல்லையா? அது புரிந்து கொள்ளக்கூடிய அளவு அறிவு வளர்ந்த உடனே, "அப்பா வேணாம். அத ஓடுற பொருள தொடக்கூடாது. கடிச்சிடும்பா உன்ன." இல்ல ஒரு முறை ஒரு எறும்ப பிடிக்குது. அது பாவம். அதுக்கு தெரியாது. தன்னுடைய ஒரு செல்ஃப் டிஃபென்ஸ்க்கு அது கடிச்சிடுது. உடனே அப்போ குழந்தைக்குள்ள இன்னொரு அனுபவம் பதிகிறது. இல்லைங்களா? அப்ப இப்படி வளர வளர உருவெடுத்த பின் உடலால், அறிவால் துய்த்த உணர்ச்சி, பழக்கம், ஒழுக்கம், விளக்கம். இதுக்கப்புறம் கொஞ்சம் அறிவு வளர்ந்துருது. அதுக்கப்புறம் அந்த மனம் என்பது எப்படி இயங்குது அப்படின்னு பார்த்தா, வரக்கூடிய தேவை, இருப்பு, சூழ்நிலை, தொழில் செய் வாய்ப்பு, உடல் நலம், அறிவின் வளர்ச்சி. இத்தனை விஷயமும் நடக்குது. இல்லையா? பசி வந்த உடனே குழந்தை தன்கிட்ட இருந்து ஒரு சிக்னல கொடுக்குது. ஒரு உணர்ச்சி, பசிங்கிற உணர்ச்சி அதுக்கு வயிற்றுக்குள்ள அம்மா வயித்துக்குள்ள 9 மாதம் 9 நாட்கள்னு கணக்கு சொல்றாங்க. 300 நாட்கள். அந்த வயிற்றுக்குள்ள இருக்கும்போது என்னைக்காவது பசிக்கு அது சத்தம் கொடுத்திருக்கா? இல்ல. அது உள்ள உதைக்கும். அது தாய்க்கு தெரியும். ஓ! ரொம்ப நேரம் ஆச்சு. நம்ம உணவு குடுத்து, அதுதான் அங்கே ஒரு அசைவை கொடுக்கிறது. அப்படின்னு சாப்பிடுவாங்க. சாப்பிட்ட சந்தோஷத்துல குழந்தை உருண்டு புரண்டு கூட வயித்துக்குள்ள பெரிய ஒரு ஃபுட்பால் மேட்ச் மாரி விளையாடும். இதெல்லாம் எல்லா தாய்மார்களுக்கும் இருந்த அனுபவம்.
அப்போ வெளியே வந்த பிறகு அதுக்கு புரிஞ்சிருச்சு, நாம ஏதோ ஒரு சிக்னல் கொடுத்தா நமக்கு வேண்டியது கிடைக்கும். உடனே என்ன பண்ணுதுங்க? பசி வந்துட, தூக்கம் வந்துட கத்துது. ஏதோ ஒரு பொருந்தா உணர்ச்சி வரும்போது உடனே என்ன பண்ணுவாங்க அம்மா அப்பா? ஒன்று உணவுன்னா சாப்பாடு கொடுப்பாங்க, இல்ல தூங்க வைப்பாங்க. இது இரண்டும் இல்லைன்னா என்ன விளக்கம் அங்க கிடைக்குது குழந்தைக்கு? எங்கேயாவது ஒரு எறும்பு கடிச்சிருக்கா, ட்ரெஸ்ல ஏதாவது இருக்கா, குழந்தைக்கு ஏதோ ஒரு ஒரு ஏதோ ஒரு சின்ன விஷயம் உறுத்துதா அப்படின்னு அதை ஓபன் பண்ணி குழந்தைய தடவி பார்ப்பாங்க. வயிறு வலிக்குதா அப்படின்னு. அப்ப இது மாதிரி ஒவ்வொரு விஷயங்களும் தேவைக்கு ஏற்ப குழந்தையுடைய மனம் செயல்படுகிறது. அப்புறம் வித்தியாசத்தை கண்டுபிடிச்சுக்குது. இல்லைங்களா? அங்கே இருப்பு என்னங்க? கிடைச்ச அனுபவம். அம்மா தூக்கினா ஒரு மாதிரி இருக்கு. அம்மாவோட கை தோள்ல படும்போது, அந்த அணைச்சு கொள்ளும்போது, வேற ஒருத்தர் தூக்கினா ஒரு மாதிரி இருக்கு. ஒருத்தர் கொஞ்சம் ரஃப் ஹேண்ட் பண்ணிர்றாங்க. உடனே கத்துது குழந்தை. அந்த கருமையத்துக்குள் பதிந்த உருவங்கள், பதிந்த உணர்ச்சிகள், அந்த தொடு உணர்வு, அவங்க தூக்கினா பேசாம இருக்கு. இல்லையா? அப்போ அந்த தேவை, அடுத்தது இருப்பு. இது நான் குழந்தைய மட்டும் வச்சு சொல்லல. அது அதுக்கப்புறம் வளர, வளர, வளர என்ன வயசாகும் போதும் இந்த அடிப்படையில் தான் மனம் இயங்கிக் கொண்டிருக்கு. தேவை இருக்கு, அப்புறம் இருப்பு இருக்கு, அதுக்கப்புறம் சூழ்நிலை. இல்லையா? நம்ம ஒவ்வொருத்தருக்கும் அந்த சூழ்நிலைக்கு ஏற்ப மனதினுடைய தன்மை வெளிப்படுகிறது. மகரிஷி சொல்லுவாங்க இல்லைங்களா? பிறர் மன தூண்டுதல்னால இந்த மனம் பல விஷயங்களை பதிவு செய்கிறது. இன்னொருத்தர் மன தூண்டுதலினால. அது நல்லதாக இருக்கலாம், மாறானதாகவும் இருக்கலாம். அப்போ அந்த பெறுகின்ற விளக்கம் எப்படியோ அதற்கு ஏற்ப பிறர் மன தூண்டுதல் இருக்கு. ஒரு குழந்தைங்க அன்றைய காலத்துல இப்படிதான் நம்ம வளர்த்திருப்போம். அது தவறுன்னு இன்னைக்கு மனவளக்கலைக்கு வந்து விட்டு தெரிஞ்சிருக்கு. குழந்தை நடந்து வந்துட்டே இருக்குங்க. டப்புன்னு கால் தடுமாறி கீழே விழுந்துடுது. விழுந்த உடனே குழந்தைக்கு அங்க தேவை வலி. அதனால ஒரு சத்தம் கொடுக்குது, அழறது குழந்தை. உடனே போய் தாயோ, தந்தையோ, தாத்தாவோ, பாட்டியோ உடனே ஆசுவாசப்படுத்தி தூக்கி வச்சுட்டு ஒரு விஷயம் சொல்லுவோங்க. என்ன விளக்கம் கொடுப்போங்க? அந்த தரைய சுட்டி காமிச்சு, இது உன்னை அடிச்சிருச்சா கண்ணா? ஒரு அடி போட்டு சரியா போயிடும். இங்க இந்த மனம் என்ன விளக்கத்தை அங்க பதிய வைக்குதுங்க? எதை பதிய வைக்க வேண்டும் என்பதற்காக நாம ஒரு குழந்தையோட வாழ்க்கைய கையில எடுத்துக்கிறோமோ, அதை பதிய வைக்காமல் என்ன மாறான விஷயம்? அங்கே அன்பு மட்டும்தான் வெளியே தெரியுது. அங்கே அது அன்பை விட பாசமாக மாறிடுது, பற்றா மாறிடுது. என் குழந்தை அழக்கூடாது, அழுகையை நிறுத்தணும். அதுக்கு என்ன பண்ணலாம்? குழந்தைய டைவர்ட் பண்றாங்க. எப்படி? உனக்கு ஏதாவது ஒரு வலி ஏற்பட்டால் அதற்கு காரணம் இன்னொன்றுதான். அதை அடிச்சுடு சரியா போயிடும். எவ்வளவு தவறான விளக்கம் இல்லைங்களா? எத்தனை பேர் சொல்லிக் கொடுத்திருக்கோம். நீங்க நடக்கும்போது பார்த்து நடக்கணும் தங்கம். மண்ணுக்கு தெரியாது இல்லையா? உங்களை கீழே விழ தட்டணும்னு செய்யாது. நீங்க தடிமாறினா விழுந்துடுவீங்க. எங்க கைய பிடிச்சு நல்லா நடங்க பார்க்கலாம். இப்படி எத்தனை பேர் சொல்லிக் கொடுக்குறாங்க. நிறைய பேர் இருக்காங்க. பட் இங்கதான் இந்த விளக்கம் சரியாக இல்லாத போது அந்த குழந்தையினுடைய வாழ்க்கைய பெரட்டி போட்டுருது. இல்லைங்களா? அப்போ அந்த தேவை, இருப்பு, சூழ்நிலை, அதற்கப்புறம் குழந்தை வளரும்போது அது என்ன வேலை, என்ன படிக்கிறதோ, என்ன விஷயங்களை கற்றுக்கொள்கிறதோ, அது என்ன தொழில் செய்கிறதோ, அந்த தொழில் செய்வதற்கு கிடைத்த வாய்ப்பு, அதற்கு ஏற்ப அதனுடைய கருமையத்துல பதிவுகள் பதிகிறது இல்லையா? பள்ளி, கல்லூரி அப்படி அடுத்தடுத்த நிலைக்கு போயிட்டு அடுத்ததுதான் கடைசியா மகரிஷி அவர்கள் சொல்லக்கூடிய உடல் நலமும் அறிவின் வளர்ச்சி கூடுகிறது. அந்த ஆரோக்கியமான விஷயங்கள பழக்கமாக, விளக்கமாக கொடுத்துட்டு வரும்போது, அந்த குழந்தையுடைய வாழ்வு எப்படி இருக்குங்க? நல்ல ஆரோக்கியமான உடல் நலம், நல்ல விஷயங்கள பெற்றோர் சொல்லிக் கொடுக்குறாங்க. அதன் மூலமாக அதனுடைய அறிவு நல்லபடியாக வளர்கிறது. மகரிஷி சொல்றாங்க இல்லையா? அதை கற்றுக்கொள்ளக்கூடிய விஷயம் கல்வின்னு சொல்றாங்க. அறிவு இயல்பாக இருக்கு. அந்த அறிவு நல்ல நிலையில் நல்ல விஷயங்கள செய்யணும் அப்படிங்கிறதுக்கான உந்துதலை, அதற்கான ஒரு ஆராய்ச்சிய, அதற்கான வழிமுறைய கற்றுக் கொடுப்பதுதான் கல்வி. ஆனா அந்த கல்வி என்பது இன்னைக்கு நாம இருக்கக்கூடிய காலகட்டத்துல எழுத்தறிவு, தொழிலறிவு மட்டும் இருக்கு. இல்லையா? ஆனால் எது விட்டு போச்சுன்னு மகிழ்ச்சி சொல்றாங்க? இயற்கை தத்துவ அறிவும், ஒழுக்க பழக்க அறிவும். இல்லையா? அது ரொம்ப ரொம்ப முக்கியம். அந்த இயற்கை தத்துவ அறிவையும், ஒழுக்க பழக்க அறிவையும்
கொண்டு யோசிக்கும் போதுதான் மகரிஷிக்கு இந்த கவி வந்திருக்கு இல்லைங்களா? என்ன கவி? அந்த பிறந்த வரைக்கும் இருந்த பதிவுகள், அதற்கப்புறம் பெற்ற அனுபவம், அது உணர்ச்சியா இருந்தது. அடுத்தது அறிவின் வளர்ச்சி கூட கூட அது உணர்வு நிலைக்கு போகிறது. அப்ப அந்த உணர்வு நிலையில அறிவில் உணர்ச்சி நிலையிலிருந்து உணர்வு நிலைக்கு உயர்ந்தவங்களை தான் மகான்கள்னு சொல்றோம். நித்தியமாம் நிலை அறிந்த ஞானியர்கள். அப்ப அவங்களுடைய மனநிலை, அதனுடைய தாக்கம், மனதினுடைய ஒருங்கிணைப்பு எப்படி இருக்கு? விவேகானந்தர் ஒரு முறை அமெரிக்காவில ஒரு நடந்து கொண்டிருந்தாராம். அங்கே ஒரு ஆற்றங்கரை போல நதி, அங்க ஒரு கரை இருக்கு, தண்ணி இருக்கக்கூடிய இடம். அந்த கரையில நிறைய இளைஞர்கள் உட்கார்ந்து அவங்க துப்பாக்கி சுட்டுட்டு இருக்காங்க. துப்பாக்கியை வைத்து அந்த ஆற்றுக்குள்ள முட்டை ஓடுகள் மிதந்து கொண்டிருக்கு. அந்த முட்டை ஓடுகள் ஒரு கயிறால கட்டப்பட்டு அந்த ஆற்றன் கரையில கட்டப்பட்டு இருக்கு. அப்ப அது தண்ணியோட அசைவுல அசைஞ்சுக்கிட்டே இருக்கு. அதை இவங்க சுடணும். இவங்களுடைய அந்த எண்ண ஒருங்கிணைப்புக்காக அவங்க என்ன பண்றாங்க, அந்த பயிற்சி பண்ணிட்டு இருக்காங்க. அப்போ ஐயா பாக்குறாங்க. அவங்க நடந்து வரும்போது பார்த்துட்டு ஒரு சின்ன புன்னகை. உடனே புன்னகை புரிஞ்ச உடனே அந்த இளைஞர்கள், என்ன சிரிக்கிறீங்க? இது ஒண்ணும் சாதாரண விஷயம் கிடையாது. இந்த அசைந்து கொண்டிருக்கக்கூடிய முட்டை ஓட்டை ஓடணும்னா உடைக்கணும், அதை துப்பாக்கியால சுடணும் அப்படின்னா எவ்வளவு பயிற்சி வேணும் தெரியுமா? என்ன சிரிக்கிறீங்க? உங்களால செய்ய முடியுமா? அப்படின்னோடனே இவர் சிரிச்சுக்கிட்டு, கொண்டாங்க நான் முயற்சி பண்ணி பாக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு துப்பாக்கிய வாங்குறாரு. வாங்கி ஒவ்வொன்னையும் பாக்குறாரு. அதுல கிட்டத்தட்ட ஒரு 10, 15 முட்டை ஓடுகள் அப்படியே மிதந்துட்டு இருக்கு. கட கட கடன்னு சுட்டு தள்ளிடுறாருங்க. ஒண்ணு கூட மிஸ் ஆகல. அவருடைய துப்பாக்கியிலிருந்து குண்டுகள் ஒன்று கூட மிஸ் ஆகல. அத்தனை முட்டையோடையும் உடைச்சிருச்சு. முடிச்ச உடனே அப்படியே அந்த இளைஞர்களுக்கு ஆச்சரியம். அவர் கேக்குறாங்க, நீங்க எவ்வளவு காலமா துப்பாக்கிய இந்த சுடுவதற்கான பயிற்சி செய்துட்டு இருக்கீங்க அப்படின்னு கேட்கும்போது, உடனே விவேகானந்தர் சொன்ன பதில் என்ன தெரியுமா? இதுவரை நான் துப்பாக்கியை தொட்டதே இல்லை. அப்புறம் எப்படி உங்களால இப்படி ஒரு அருமையாக செய்ய முடிஞ்சது அப்படின்னு கேட்கும்போது விவேகானந்தர் சொல்றாரு, மன ஒருங்கிணைப்பு. எந்த ஒரு செயலை செய்யும் போதும் மன ஒருங்கிணைப்போடு செய்யும் போது அது வெற்றியாக இருக்கும். அங்கே உயர்வு தாழ்வுன்னு கிடையாது. இவங்களால முடியும், இவங்களால முடியாதுன்னு கிடையாது. ஒரு செருப்பு தைக்கக்கூடிய அன்பர், அவர் தன்னோட மனசை ஒருங்கிணைச்சு செய்யும் போது அது தவம். அந்த மனதின் வெளிப்பாடு ஒரு அருமையான காலணியாக மாறும். ஒரு சமையல் செய்யறாங்க, அவங்களுடைய மன ஒருங்கிணைப்பு, இதுவரை அவங்க பெற்ற பழக்கம் வழக்கம் விளக்கம், அடுத்தது அவங்களோட அறிவின் வளர்ச்சி, இது எல்லாம் தேவை இருப்பு இத்தனைக்கும் அடிப்படையில அவங்க செய்யக்கூடிய சமையல்ல முழுசா மனம் இணைந்து செய்தார்கள்னா அங்க அதுதான் தவம். அங்கே அது வெற்றி, சிறப்பான சமையலாக அமையும். அப்ப இங்க தொழில் செய் வாய்ப்பு, அறிவின் வளர்ச்சி இதெல்லாம் கூடி ஒருவருக்கு அறிவியக்கம் அவ்வப்போது உருவாகும். இதெல்லாம் சேர்ந்து உருவாகிறதே அந்த தொகுப்பு சொல் மனமாம் காணீர் அப்படின்னு சொல்றாங்க. அப்ப இந்த மனதை ஏற்கனவே இருக்கக்கூடிய பெற்ற இந்த அத்தனையும் கொண்டு வந்தாலும் அதை சரியா திருப்ப வேண்டிய பொறுப்பு மனிதனுக்கு இருக்கு இல்லைங்களா? ரொம்ப ரொம்ப முக்கியமானது. ஏதோ ஒரு விளக்கம் கிடைச்சிருக்கலாம். சின்ன வயதிலேயோ எந்த வயதிலேயோ கொடுக்கப்பட்டுள்ள அறிவுரை சரியானதாக இல்லாம கூட இருக்கலாம். அந்த விளக்கத்தை கொண்டு மனம் இயங்கிட்டு இருக்கு. ஆனா அறிவின் வளர்ச்சி கூட கூட எது நல்லது எது கெட்டது என்பதை உணரக்கூடிய பக்குவத்தை குரு என்பவர் நமக்கு கற்றுக் கொடுக்கிறாங்க இல்லைங்களா? அப்ப அதுதானே இன்னைக்கு மனவளக்கலை கொடுக்கக்கூடிய பெரிய வெற்றி. இத இந்த மன ஒருங்கிணைப்ப செய்யக்கூடிய செயல்ல நன்மை மட்டுமே இருக்கணுங்கிறத கற்றுக் கொடுக்கறதுக்கு தான் இதிகாசங்கள், புராணங்கள், மதங்கள் அத்தனையும் வந்தது. அத்தனை யோகமும் வந்ததுக்கு காரணம் இதுதான். அப்போ அந்த மனதை நாம செய்யக்கூடிய வளர்ச்சியை பொறுத்து நம்முடைய மனம் எப்படி வளர்ச்சி அடைஞ்சிருக்கிறதுங்கிறத பொறுத்து தான் நாம பின்பற்றக்கூடிய விஷயம் இருக்கு. காரணம் அறியாமல் காரியம் செய்பவன் பக்தன்னு சொல்றாங்க. எதனால் செய்தோம்னு தெரியாமலே அதை பழக்கத்தினால விளக்கமின்றி செய்து கொண்டிருக்கிறான். காரணம் என்னவென காண முயற்சிப்பவன் யோகி. இன்னைக்கு குழந்தைங்க அப்படி இருக்காங்க இல்லைங்களா? நீங்க சொன்னதுக்காக நான் செய்ய மாட்டேன்,
என்ன காரணம்னு சொல்லுங்க, நான் செய்யறேன். அப்ப அவங்க அந்த விளக்கத்தை எதிர்பார்க்கிறாங்க. அந்த விளக்கத்தை அறிந்து கொள்ளக்கூடியவன் யோகி அப்படிங்கிறான். காரணம் கூற முடியாத எல்லை கண்டவன் முக்தன். முக்தன் என்பவன் யான்? இது எல்லாத்தையும் கடந்து முக்திங்கிற நிலைக்கு போயிட்டோன்னு சொல்றவங்கள காரணம் கூற முடியாத எல்லை கண்டவன் முக்தன். அடுத்ததா சொல்றாங்க, காரணம் விளைவுகள் கண்டு செயலாற்றுபவன் ஞானி. அந்த ஞானத்தை, இந்த அறிவின் வளர்ச்சி சரியா முறையா பயன்படுத்தணும். இதற்கு ஒரு ஞானத்திற்கும் அறிவுக்குமான வித்தியாசத்தை ஒரு சின்ன கதை மூலம் சொல்லி நிறைவு செய்துக்கிறேன். ஒரு குருநாதர், அவருக்கு 3 சீடர்கள் இருக்காங்க. அவங்க உட்கார்ந்து பயிற்சி செய்துட்டு இருக்கும்போது அந்த குரு சொல்றாரு, உங்களுக்கு ஒரு குடிப்பதற்கு பால் அந்த அறையில வைத்திருக்கேன், நீங்க போய் எடுத்து ஒவ்வொருத்தராக குடிச்சிட்டு வாங்க அப்படின்னு சொல்றாங்க. அங்கே உள்ள பாத்தீங்கன்னா 3 குவளைகள் வைக்கப்பட்டிருக்கு. முதல்ல போனவர் முதல் குவளை எடுத்து குடிச்சிட்டாரு. 2வது 3வது குடிச்சிட்டு வந்துட்டாங்க. குடிச்சிட்டு வந்த பிறகு கேக்குறாங்க, எப்படி கிடைச்சது உங்களுக்கு? அந்த அனுபவம் எப்படி இருந்தது அந்த குவளைகள்ல இருந்த பால்? உடனே முதலாவது நபர் சொல்றாரு, நான் என்ன மிக பாக்கியசாலி, ஐ எம் லக்கி, பிகாஸ் அங்கே தங்கம் இருந்தது, வெள்ளி இருந்தது, பித்தளை இருந்தது. நான் முதல்ல போனேன், தங்க குவளையில இருந்த பாலை குடிச்சிட்டேன். சோ நான் ஐ ஃபீல் மை செல்ஃப் வெரி லக்கி அப்படின்னு சொல்லிட்டேன். 2வது நபர் கிட்ட கேட்டபோது அவர் சொல்றாரு, நான் கொஞ்சம் பாக்கியசாலிங்க, கொஞ்சம் மிஸ் பண்ணிட்டேன். ஏன்னா நான் போறதுக்குள்ள தங்க குவளை காலி ஆயிடுத்து, அவர் குடிச்சிட்டார். அதனால அடுத்தது சிறப்பானதாக நான் வெள்ளி குவளையை எடுத்து குடிச்சிட்டேன். சோ நான் பரவாயில்ல, முழுசா பாக்கியசாலி இல்லைனாலும் கொஞ்சம் பாக்கியம் செஞ்சிருக்கேன். 3வது நபர் சொல்றாரு, நான் பாவப்பட்டவன்ங்க, எனக்கு எங்க அதிர்ஷ்டமும் இல்ல. அங்கே தங்கமும் போயிடுத்து, வெள்ளியும் போயிடுத்து. அந்த பித்தளையில் இருந்த குவளையில தான் நான் குடிச்சேன். இப்போதான் சிரிக்கிறார் மகா. இங்கே அறிவுக்கும் ஞானத்துக்குமான வித்தியாசம் என்ன? அறிவு அங்கே எதில் அந்த பால் கொடுக்கப்பட்டதோ அதை மட்டும் பார்த்திருக்கு. அங்கே உள்ளே இருக்கக்கூடிய பால்ல எந்த வித்தியாசமும் இல்லை. உங்கள் 3 பேருக்கும் கொடுத்தது அதே போல நல்ல தன்மைகளை, சர்க்கரை இதெல்லாம் சேர்த்து காய்ச்சப்பட்ட ஆரோக்கியமான சுத்தமான பால். ஆனா நீங்க எல்லாரும் அந்த பாலை குடிச்சிட்டு திருப்தி அடையல. என்ன காரணம்? வெளியே அதை வைத்திருக்கக்கூடிய அந்த குவளையில உங்க மனசு அறிவு நின்னுடுச்சு. ஞானம் என்பது என்ன? உள்ளே இருக்கக்கூடிய பால் எனக்கு முக்கியம்னு பார்த்தா அதுதான் ஞானம். இப்ப நாம கூட அந்த 6வது அறிவு பெற்று இத்தனை அனுபவங்களை கொண்டு நடந்து இந்த தொகுப்பு சொல்லான மனதை புரிந்து கொண்டாலும் எப்போது ஞானியாக மாறுவோம்? அந்த காரணம் விளைவுகள் கண்டு செயலாற்றுகிறோம். பொருளில் இல்லை. எப்பொருள் எத்தன்மை தாயினும் அப்பொருளில் மெய்ப்பொருளை காண்பதுதான் அறிவு. அந்த அறிவை குருநாதர் நமக்கு உணர்த்துகிறார். இத்தகைய பாடல்கள் மூலமாக அருமையான இந்த பாடலுக்கு விளக்கம் அளிக்க வாய்ப்பளித்த அன்புள்ளங்களுக்கு நன்றி பாராட்டி அமைகிறேன். நன்றி. வாழ்க வளமுடன்.